நண்பர்களே, சொந்தம் பந்தம் தேவை. ஆமாங்க. இப்போ நான் ஊருக்கு வந்திருந்தேன். 13 வயசில் சென்னைக்கு போனதுனால சொந்த பந்தத்தோட தொடர்புகளே கிடையாது. ஆனால் சென்னையில் சொந்த பந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்களுடைய பழக்கம், பேச்சு, செயல்களை பார்த்தா அங்கேயும் சின்ன சின்ன சண்டைங்க. அண்ணன் தம்பி சண்டை, மாமா சண்டை, சித்தப்பன் சண்டை, வீட்டுக்காரன் சண்டை, பிள்ளைங்க சண்டை, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இவங்க அலைகிறாங்க அப்படின்னு சிந்திச்சு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்புறமா ஊருக்கு வந்து பார்த்தாலும் ஊர்லேயும் அதே நிலவரம் தாங்க. சண்டை இல்லாத ஊர் இல்லை, அடிதடி இல்லாத நாடு இல்லை, நீயா நானா ஏற்றத்தாழ்வு பார்க்காத இடம் இல்லை, எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்குதுங்க. ஆமாங்க, நாங்கள் சிறு வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. எங்களுக்கு என்ன ஆசை இருக்கும், மாமா வீட்டுக்கு போகணும், மாமரம் இருந்தால் ஏறணும், தென்னை மரம் இருந்தால் இளநீர் பறிக்கணும், பனை மரத்தில் நொங்கு சாப்பிடணும், குளத்தில் குளிக்கணும், மாதா கோயிலில் படுக்கணும், மீன் பிடிக்கணும், பந்து விளையாடணும், மாமா பையனோட சேர்ந்து விளையாடணுங்க. அந்த எண்ணத்திலேயே போவோம். அங்கே போய் பார்த்தோம்னா எங்கள் அம்மாவும் அவங்க தம்பிங்கிட்ட ஏதோ ஒரு உறவு முறையில் பேசி ஏதோ ஒரு சண்டையை போட்டு பயங்கரமாக சண்டை போட்டு நடந்துகிட்டு இருப்பாங்க. நாங்கள் பக்கத்தில் நின்று பேனு வாயை குழம்புக்கிட்டு நிற்போம். இப்போ நினச்சி பார்க்குறோம், இந்த அம்மாக்கள் நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது மாமாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் ஏன் சண்டை போட்டாங்க அப்படி நினச்சி பார்த்தா, இப்போவும் நாங்கள் 57 வயசாகிட்டு எங்கள் மனைவிமார்களும் எங்கள் மகன்மார்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டையை போட்டுக்கிட்டு பான்னு பிள்ளைங்க முடிச்சுக்கிட்டு. இது கடவுள் கொடுத்த சாபக்கேடு மாதிரி ஆகிப்போச்சு. உதாரணத்துக்கு ஊரில் சொந்தக்காரங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இவன் பக்கத்து ஊரில் போய் ஏதாவது ஒரு சண்டையை போட்டுட்டு வந்துடுவான். வந்துட்டு நேராக என்ன சொல்லுவான், என்ன அந்த ஊருக்காரன் அடிச்சிட்டான்பான். இதில் 4 வெட்டி ஆளுங்க இருக்கும். அது என்ன ஏது யார் மேலே தப்பு எதுவுமே விசாரிக்க மாட்டான். உடனே கையில் கிடக்கிற கம்பை தூக்கிட்டு 10 பேர் அங்கே போவான், 2 பேரை அடிச்சுட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலைவானுங்க. கேட்டால் ஒன்றால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன். ஆமாங்க, சில ஊர்களில் நான் விசாரித்து பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் எங்கள் ஊர் பெண்களை தவிர வேறு பெண்களை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டோம், அதே மாதிரி எங்கள் ஊர் பெண்களும் வேறு ஆண்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், எங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேட்டிவ்னாங்க. ஏன் இதனால் வந்துச்சுன்னா அதுக்கு அவங்க ஒரு ரீசனையும் சொன்னாங்க. அது கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி சில ஊரில் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி மாப்பிள்ளைங்க பொண்ணு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்கக்கிட்ட உட்காந்துக்கிட்டு என்னங்க ரீசனு அப்படின்னு கேட்டால் அவங்க அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. அதுவும் கரெக்டாக இருந்துங்க. இதெல்லாம் கரெக்டுங்க. ஒரு ஊரில் ஒரு பெரியவர் வந்து இதெல்லாம் நல்லா இருக்கும்பா, மனித குணம் இப்படி தான்ப்பா இருக்கும், நம்மளாம் இப்படி இருந்தால் ஓரளவு நல்லா இருக்கலாம் பொருளாதாரத்துன்னு சொல்லும்போது அதை கேட்குற காது வேணும் இல்லையா, அது ஏற்றுக்கொள்கிற மனம் வேணும் இல்லையா. ஆமாங்க, நல்லதை சொல்லும்போது ஏற்றுக்கிடுற மனமும் குணமும் யார்கிட்ட இருக்கோ அவங்க படித்தவங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் டெக்னிக்கல் ரீதியாக படிச்சிருப்பார், அவருக்கு லா ரீதியாக தெரியாது. ஒருத்தர் லா படிச்சிருப்பார், அவருக்கு ஃபைனான்ஸ் ரீதியாக தெரியாது. இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு தான் இருக்கும். அதே மாதிரி சொந்த பந்தம்னா அவங்களோட பேசி பழகி ஏன் சண்டை வருது, ஏன் சண்டை போடாமல் இருக்கலாம், எப்படிலாம் வாழலாம்னு சிந்திக்க ஆரம்பித்தாதாங்க சொந்த பந்தத்தோட பெனிஃபிட்டு தெரியுது. சொந்தங்கிறது தேவைதாங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சொந்தக்காரங்கிட்ட கேட்கணும். இது நல்லது கேட்டு சொல்லும்போது அது நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கிடணும். அறிவை தேடணும், சொந்தத்தை வளர்ப்போம். பண்பை தேடுவோம், சொந்தத்தை வளர்ப்போம். சொந்தமாக இருப்போம். சொந்தங்கள் தேவைங்க. அதுக்காக அவங்கள